ஆர் சுதர்சனத்தின் தந்தை ராமகிருஷ்ண செட்டியார் பெங்களூரில் ஒரு மளிகை கடையில் கணக்கராக பணியாற்றியவர். அவருக்கு சங்கீத ஞானம் உண்டு. அவரின் 5 பிள்ளைகளில் மூத்தவர் சுதர்சனம். தனது இசை ஞானத்தை பிள்ளைகளுக்கும் பயிற்றுவித்தார். சுதர்சனத்திடம் இருந்த இயல்பான இசைத்திறமை காரணமாக கர்நாடகாவில் புகழ்பெற்று விளங்கிய கன்னட நாடகத்துறையில் மிக பிரபலமாக விளங்கிய குப்பி வீரண்ணாவின் குழுவில் சிறுவன் சுதர்சனத்தை அவரது தந்தை சேர்த்துவிட்டார். அங்கிருந்து நாடக பயிற்சி பெற்ற அவர் பின்னர் சிறுவர்களுக்கு கலைக்கூடமாக விளங்கிய பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்தார். அங்கு கலைப்பயிற்சி பெற்று வந்தார். அங்கு கேசவமூர்த்தி என்ற வயலின் கலைஞர் சுதர்சனத்திற்கு முறையான இசைப்பயிற்சி அளித்தார். தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சுதர்சனத்திற்கு கன்னட நாடக மேடையில் வாய்ப்புகள் அமைந்தன. 1930களில் பேசும் சினிமாவையும் மேடை நாடகங்களையும் தவிர மக்களுக்கு இருந்த ஒரு மகத்தான பொழுதுபோக்கு கிராமபோன் இசை கேட்பதுதான். இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட வானொலி சேவைகள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெறவில்லை. ஏவி மெய்யப்ப செட்டியார் பாகஸ்தராக இருந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸ் கிராமபோன் இசைத்தட்டுகள் தயாரித்த ஓடியன் கம்பெனி இணைந்து இசைத்தட்டுகள் தயாரித்து வந்தது. அதில் 4 நாடகங்கள் பதிவு செய்யப்பட இருந்தன. அந்த நாடகங்களுக்கு ஹார்மோனியம் வாசிக்க 1938இல் சுதர்சனம் அமர்த்தப்பட்டார். சுதர்சனத்தின் திறமையை பார்த்த அன்றைய பிரபல இசையமைப்பாளர்களான சர்மா பிரதர்ஸ் அவரை தங்கள் குழுவில் இணைத்து கொண்டார்கள். பாடல்கள் பதிவு செய்வது இசைத்தட்டில் 3.5 நிமிடங்கள் என்பதால் அந்த காலத்தில் திரைப்பட பாடல்கள் ஃபில்மில் பதிவு செய்யப்பட்டது. அங்கு பல்வேறு நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட அவருக்கு 1939இல் தியாகராஜ பாகவதர் நடித்த திருநீலகண்டர் படத்தின் மூலம் திரைப்பட வாய்ப்பு அமைந்தது. அந்த படத்தில் இசையமைப்பாளர் டி.ஏ. கல்யாணத்துடன் இணைந்து இசையமைத்தார் ஆர் சுதர்சனம். பின்னர் சகுந்தலை படத்திற்கு வாய்ப்பு அமைந்தது. நோய்வாய்ப்பட்டதால் சகுந்தலை படத்தின் இசைப்பணியை அவரால் தொடர முடியவில்லை. அப்போது சென்னை மந்தவெளிப்பாக்கத்தில் தொடங்கப்பட்ட பிரகதி ஸ்டுடியோவில் சேர சுதர்சனத்திற்கு வாய்ப்பு அமைந்தது. அதை ஏற்றுக்கொண்டார். வாயாடி, போலி பாஞ்சாலி, சபாபதி, என் மனைவி ஆகிய நகைச்சுவை திரைப்படங்களிலும், தெலுங்கில் பூகைலாஸ், கன்னடத்தில் இருந்து தமிழுக்கு வந்த ஹரிச்சந்திரா படங்களுக்கு சுதர்சனம் இசையமைத்தார். அதுவரை எந்த இசையமைப்பாளரின் பெயரும் திரைப்படத்தில் இடம்பெற்றதில்லை. சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா என்றே குறிப்பிடப்பட்டது. பின்னர் 1945இல் வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் இசையமைப்பாளர்களாக துறையூர் ராஜகோபால சர்மாவின் பெயரும் சுதர்சனம் பெயரும் இடம்பெற்றது. 1947ஆம் ஆண்டு வெளியான நாம் இருவர் படத்தில் மகாகவி பாரதியாரின் பாடல்களுக்கு இசையை பிரமாதமாக அமைத்திருந்தார் ஆர் சுதர்சனம். அந்த படத்தில் வரும் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, திக்கும் எட்ட, வாழிய செந்தமிழர், வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் பாடலான கோடையிலே இளைப்பாரிக் கொள்ளும் குளிர் தருவே பாடல்களுக்கு திரையிசை மேதை ஆர் சுதர்சனம் சிறப்பியம் தயாரிப்பு நிறுவனத்தின் லோகோவிற்கு இசை அமைத்தது. திரைப்பாடல்களில் தன் புரட்சியை தொடர்ந்த பாரதிதாசன் கவிதைகளின் மற்றொரு இயல்பாக வெளிப்பட்டவை அவரது காதல் பாடல்கள். இயற்கை, இனிமை, எளிமை, கருத்தாழம் ஆகியவற்றால் மிளிர்ந்த அவரது பாடல்களை தங்களது படங்களில் பயன்படுத்திக் கொள்ள அன்றைய திரைப்பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் முன்வந்தார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஏற்கனவே எழுதிவிட்டிருந்த துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்ற கவிதையை தங்களது ஓர் இரவு படத்தில் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கேட்டார் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார். அந்த படத்தின் நாயகனும் திராவிட இயக்க நடிகருமாகிய கே.ஆர். ராமசாமியின் கிருஷ்ணன் நினைவு நாடக சபாவுக்காக அறிஞர் அண்ணா ஒரே இரவில் எழுதி கொடுத்த நாடகமே ஏவிஎம் தயாரிப்பில் திரைப்படமானது. இந்த படத்தில் பாரதிதாசனின் துன்பம் நேர்கையில் பாடலை இடம்பெறச் செய்தால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று அண்ணா பரிந்துரைக்க அதை ஏற்றுக்கொண்டார் ஏவி மெய்யப்ப செட்டியார். ஆர் சுதர்சனம் இசையில் எம்.எஸ். ராஜேஸ்வரி, வி.ஜே. வர்மா பாடிய இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் காதல் கீதமாய் ஒலித்தது. அந்நாளின் இளைஞர்கள் முதல் முதியோர் வரை பாடி நிறுவனத்தின் வாழ்க்கை படம் ஆர் சுதர்சனத்திற்கு பெயர் பெற்று தந்தது. பின்னர் வந்த பராசக்தி படத்தின் அத்தனை பாடல்களும் திரையிசை மேதை ஆர் சுதர்சனத்திற்கு புகழை கொண்டு வந்து சேர்த்தது. 1956இல் குலதெய்வம், 1959இல் மாமியார் மெச்சிய மருமகள் போன்ற படங்களும்
பாடல்களும் திரை இசை மேதை ஆர் சுதர்சனத்தின் இசை பயணத்தில் மைல்கற்கள் என்கிறது திரை இசை அலைகள் என்ற புத்தகத்தில் வாமனன் பதிவு செய்திருக்கும் வரலாற்று பதிவு. சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா. திரையுலகில் இசையில் புதுமைகள் வந்தபோது அதையும் பயன்படுத்தி வெற்றி கண்டார் ஆர் சுதர்சனம். மாண்டலின் என்ற இசைக்கருவி வந்தபோது நாகதேவதை என்ற படத்திலும், யூனிவாக்ஸ் என்ற கருவி வந்தபோது அதன் மகுடி நாதத்தையும் பயன்படுத்தி இசை ரசிகர்களுக்கு ஆர் சுதர்சனம் களத்தூர் கண்ணம்மாவில் கண்களின் என்ற சூப்பர் ஹிட்டான பாடல் வரிகளை நிலைநிறுத்தித்தான் மெட்டும் வாத்திய இசையும் என்ற அடிப்படை சித்தாந்தத்தில் இருந்து மாறாமல் இருந்ததால் 1962 அன்னை படத்தில் பிட்ட ஒரு திரைப்படத்துக்கான சிந்தனையை மையப்படுத்தி தமிழில் எடுக்கப்பட்டு வெற்றியடைந்த நானும் ஒரு பெண் என்ற படம் ஹிந்தியில் மேபி லட்கி ஹூம் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் அது அங்கு வெற்றியடையவில்லை. ஆனால் கண்ணதாசனின் கவித்திறனையும் இந்தியாவின் தலைசிறந்த பின்னணி பாடகர்களில் ஒருவரான பி. ஸ்ரீனிவாசின் குரல் இனிமையையும் எஸ்.பி. ரங்காராவின் குணச்சித்திர நடிப்பாற்றலையும் இந்தியா முழுவதற்கும் இந்த படம் எடுத்து காட்டியது. பாடலை பாடிய பி. சுசீலாவின் குரல் அதிக உணர்வுபூர்வமாக இருந்தது. தத்துவ பாடல்கள் என்று முத்திரை குத்தப்படும் திரையிசை பாடல்கள் 2 விதமானவை. வாழ்க்கையின் நிலையாமை, கனமான மன உணர்வுகள் மற்றும் உணர்வுகளின் முரண்பாடுகளை வெளிப்படுத்துவது ஒரு வகை. இந்திய திரை இசையில் இன்னொருவரை ஒப்பிட முடியாது என்று சொல்லத்தக்க அளவில் கண்ணதாசன் இவ்வகையான பாடல்களை நிறைய எழுதியிருக்கிறார். மற்றொரு வகை நடைமுறை வாழ்க்கைக்கான எளிய போதனைகளை அழகாகச் சொல்வது. உண்மையே பேசு, ஒற்றுமையாய் இரு போன்ற எளிய போதனைகளை எளிய வரிகளுடன் இனிய மெட்டுக்களில் சொன்ன படம் அன்பு கரங்கள். வாழ்க்கைக்கு நெருக்கமான யதார்த்த உண்மையை அனைவரும் உணர்ந்து கொள்ளும் விதமாக, ஆழமான கருத்துக்களுடன் கூறும் விதமாக கவிஞர் வாலியின் வரிகளில் டி.எம். சௌந்தரராஜன் குரலில் ஒன்னா இருக்க கத்துக்கணும் பாடல். அதனைத் தொடர்ந்து 1964க்கு பிறகு பூம்புகார், பூமாலை, கார்த்திகை தீபம், வாலிப விருந்து, மணிமகுடம் போன்ற படங்களுக்கு இசையமைத்தார். தாலி கட்ட நேரமில்லை, கட்டி வைக்க யாருமில்லை, தட்டி கேட்க ஆளுமில்லை, நீ தருவதை தந்தால் என்ன, தாலி கட்ட நேரமில்லை, கட்டி வைக்க யாருமில்லை, தாலி கட்ட நேரமில்லை, கட்டி வைக்க யாருமில்லை, தட்டி கேட்க ஆளுமில்லை, நீ தருவதை தந்தால் என்ன, நீ தருவதை தந்தால் என்ன. சுதர்சனம் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற கருத்திற்கு ஏற்ப திரை இசை உலகிலும் புதியவர்கள் வருகைக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கவே செய்தது. ஆனால் காலத்தால் மறக்க முடியாத வெற்றி பாடல்களை தந்தவர்களுக்கு காலம் ஓய்வையே அளிக்கிறது. இசையின் வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றம், புதிய பாணி போன்றவை மேலும் புத்தொனியின் வசீகரம் ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரின் அடுத்த தலைமுறையை ஆட்கொண்டதால் ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரால் கூட ஏவிஎம் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சுதர்சனத்தை தக்க வைக்க முடியவில்லை. புதியவர்கள் வரவால் அங்கிருந்து விலகினார் ஆர் சுதர்சனம். சுதர்சனத்தை சூனாதானா என்றுதான் ஏவிஎம் அதிபர் மெய்யப்ப செட்டியார் அழைப்பார். ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரை பற்றி பேசும்போது பாஸ் என்றுதான் சுதர்சனம் குறிப்பிடுவார். மயிலாப்பூரில் திரை இசை மேதை ஆர் சுதர்சனம் வீடு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தவர் அவருடைய பாஸ் ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் தான். ஏவிஎம் ஒரு செல்லுலாய்டு சரித்திரம் என்ற நூலில் ஏவிஎம் குமரன் திரை இசை மேதை ஆர் சுதர்சனம் குறித்து வெளிப்படையாக பல்வேறு தகவல்களை பதிவிட்டிருந்தார். திரை இசை மேதை ஆர் சுதர்சனம் படவாய்ப்புகள் இல்லாத சமயங்களில் ஒரு சங்கீத காசட்டில் ஹார்மோனிய இசையை பதிவு செய்தார். பொழுதுபோக்காக சிலருக்கு வீணை இசைக்க கற்றுக் கொடுத்தார்.